தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜெயலலிதாவை போன்று பரிதாபமாய் தோற்றுப்போனார். ஜெயலலிதாவை போன்று பரிதாபமாய் தோற்றுப்போனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். குமாரசாமி ராஜா இவர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது. குமாரசாமி ராஜா தோற்றுப்போனார். 1967ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக பக்தவத்சலம் இருந்தார். அப்பொழுது நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. திமுக வெற்றி பெற்றது. தமிழக முதலமைச்சர் பதவியில் இருந்த பக்தவத்சலம் தான் போட்டியிட்ட தொகுதியில் தோற்றுப்போனார். அதேபோன்று 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். அதிமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியிலேயே முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனார். முதலமைச்சர் பதவியில் இருந்து தோற்றுப்போனவர்கள் 3 பேர். ஒருவர் குமாரசாமி ராஜா, இரண்டாவது பக்தவத்சலம், மூன்றாவது செல்வி ஜெயலலிதா. செல்வி ஜெயலலிதாவின் தோல்வி அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது. 1991ஆம் ஆண்டு அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த செல்வி ஜெயலலிதா 1996ஆம் ஆண்டு தான் போட்டியிட்ட தொகுதியிலேயே அவர் தோற்றுப்போனார். அதேபோன்று தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இவர் தான் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் இந்த முறை 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனார். திமுக தோல்வியடைந்தது. அதே நேரத்தில் முதலமைச்சராக உள்ள மு.க. ஸ்டாலினே தோற்றுப்போனார். செல்வி ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக தோல்வியடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று சொல்லலாம். செல்வி ஜெயலலிதாவை போன்று இவரும் நம்பிக்கையாக இருந்தார். செல்வி ஜெயலலிதா தோல்வி அடைந்ததை போன்று இவரும் தோற்றுப்போனார் என்றுதான் சொல்ல வேண்டும். செல்வி ஜெயலலிதா பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக இருந்தார். அவரது ஆட்சியில் அவல நிலை அவருக்கு தோல்வியை தந்தது. அதேபோன்று கடந்த முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சியின் அவல நிலை அவருக்கு தோல்வியை தந்தது. செல்வி ஜெயலலிதாவை போன்றே பரிதாபமாய் தோற்றுப்போனார் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில்.